ஓம் சாய்ராம். தம்பி மறுபடியும் கேட்குறாரு, சாய்ராம்ஜி அப்பா, வெளியில் இருக்கிறவங்க காயப்படுத்தினா பரவாயில்ல, ஆனால் சொந்த மனுஷாலே குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ம மனசை உடைக்கிற பொழுது கடவுள் எங்கே இருக்கிறாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்குறதே நீங்கள் இன்னும் உள்ளுக்குள்ளற உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். கடவுள் எங்கன்னு கேட்குற மனசு தான் உண்மையிலே தேடுற மனசு. சொந்த காரங்கள்லாம் காயப்படுத்துறது வலிக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து பாதுகாப்பை நீங்கள் எதிர்பார்த்தீங்க, ஒரு பாசத்தை எதிர்பார்த்தீங்க, அது நடக்கலை. பாதுகாப்பு உடஞ்ச இடத்துல தான் இந்த கேள்வி அப்படிங்கிறது பிறக்குது. அப்படின்னா கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரா அப்படின்னு கேட்குறாரு அவர். இல்லை, கடவுள் கைவிட்டு போயிருந்தாக்கா இந்த கேள்வியே உங்களுக்குள்ளே வராது. கடவுள் அமைதியாக ஒரு பக்கம் நிற்கிறார். நீ யாருக்காக உன்னை குறைக்கிற, நீ குறைஞ்சி போயிட்ட, நீ யாருக்காக உடஞ்சி போயிட்ட அப்படின்னு பார்க்க, அந்த சொந்தம் அப்படிங்கிற பேரில் உங்கள் மதிப்பை நீங்கள் இழந்து போயிட்டீங்களா இல்லை காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்றத பார்க்கறது தான் அவர் நிற்கிறார். ஆனால் நான் நல்லா தானே செஞ்சேன், அவங்களுக்கெல்லாம் நல்லது தானே பண்ணினேன் அப்படிங்கிறாரு. ஆமாப்பா, அதனால தான் இது நடக்குது. நல்ல மனசு எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கணும், நடக்கும் அப்படின்னு இந்த உலகம் நம்பும், நம்ம மனசு நம்பும். உலகம் அப்படி இல்லைன்னு உணர வைக்கிற அந்த தருணம் தான் இந்த தருணம், உன்னுடைய தருணம். இதை தண்டனைன்னு நீ நினைக்காத, இது தெளிவு, இதுதான் தெளிவு. சரி, இப்படி நடந்த பிறகு கூட அவங்களோட தொடர்பு நான் வச்சுருக்கணுமா, அவங்களோட நான் உறவாடணுமா அப்படின்னு கேட்குறாரு. இது உறவு இல்லை கேள்வி, இது உறவுக்கான கேள்வி இல்லை, மனநிலைக்கான கேள்வி. தொடர்பு இருக்கலாம், ஆனால் இல்லாமையும் போகலாம். ஆனால் உங்கள் மனசு தினம் தினம் காயப்படுற மாதிரி இருந்தால் அங்கே பக்தியும் பயமாக மாறிடும். கடவுள் உங்களை அதிகமாக இருக்க சொல்கிறாரே தவிர, அமைதியாகவும் இருக்க சொல்கிறாரே தவிர சுமையை சுமக்க சொல்லலை. சரியா? சரி, நான் எப்படிப்பா இதை கடந்து போகிறது அப்படின்னு கேட்குறாரு மறுபடியும். அதுக்கு என்ன சொன்னேன்னா, என்னால் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்குறத நிறுத்திட்டு, இதை அனுபவித்த பிறகும் கூட நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்க ஆரம்பிச்சுன்னா அங்கே தான் நீ கற்றுக்கிற. அந்த நிமிஷத்தில் இருந்து வலி உனக்கு ஒரு வாத்தியாராக ஆசிரியராக மாறிடும். அதுக்கு பிறகு அதே வலி இதே மாதிரி பல முறை அந்த வலி உன்னை காயப்படுத்தவே படுத்தாது. அப்படின்னா கடவுள் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு தம்பி. கடவுள் உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய வரல, உங்கள் மனசை வலுவாக்குறதுக்கு தான் வர்றாரு. மனசு வலுவான அந்த உறவுகளும் எல்லைகளும் தானாகவே சரியாக போயிடும். இது கணிப்பு இல்லை, மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை இதுதான். இந்த நடைமுறையை நீ தெரிஞ்சுக்கிட்டீனாக்கா உன்னுடைய உறவும் சரி, இந்த உலகமும் சரி உனக்காக வேலை செய்யும். அல்லாஹ் மாலிக்.